நாடு நலம் பெற 4 கட்டளைகள். பிரைஸ் தி லார்ட். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்றால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நான் அதை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களது நாட்டிற்கு சேமத்தை வரவழைப்பேன் என்று 2 குறிப்பேடு நாளாகமம் 7:14 நம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். இந்த விவிலிய பகுதியை நாம் தியானித்தோம் என்றால் ஆண்டவர் நமக்கு 4 கட்டளைகளை கொடுத்து, அதாவது கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய 4 கட்டளைகளை கொடுத்து, நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நான் உங்களது நாட்டிற்கு நலத்தை அருள்வேன் என்று வாக்கு கொடுப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய பெயரை கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை கை கொண்டோம் என்றால் நிச்சயம் வாக்கு மாறாத தெய்வம் நமது நாட்டிற்கு நலத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி என்ன 4 கட்டளைகள் என்று பார்த்தோம் என்றால், முதலில் வருவது தங்களை தாழ்த்த வேண்டும். ஆம், நம்மை தாழ்த்தி எனது படிப்பு, பணம், பதவி, அந்தஸ்து என்றெல்லாம் நினைத்து கொண்டிராமல் எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி, எல்லாவற்றையும் உமக்கு நான் செலுத்துகின்றேன், மகிமையை உமக்கு செலுத்துகின்றேன் என்று சொல்லி ஆண்டவரின் கிருபையினால் இதை பெற்றேன், ஆண்டவருடைய கிருபையினால் எனது பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் என்று சொல்லி அனைத்து நன்மைகளுக்கும் ஆண்டவரை நாம் புகழ்ந்தோம் என்றால், மகிமைப்படுத்தினோம் என்றால் நிச்சயம் நம் நாடு நலம் பெறும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதற்கு மாறாக பெருமையோடு நாம் பேசினோம் என்றால் யாக்கோபு 4:6 சொல்லப்பட்ட விதமாக ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார். நாம் பெருமைப்பட்டோம் என்றால் நமக்கு மட்டும் அவர் எதிர்த்து நிற்பதில்லை, நம்மை மட்டும் அவர் எதிர்த்து நிற்பதில்லை, மாறாக நமது நாட்டையும் அவர் எதிர்த்து நிற்பார் என்பதில் சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, 2வதாக அவர் சொல்லக்கூடிய காரியம் ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆம், நாம் எல்லோரும் ஜெபம் பண்ணுகின்றோம். ஆனால் நமது ஜெபத்தை நாம் கூர்ந்து பார்த்தோம் என்றால் அதில் 99% நமது தேவைகளுக்காக தான் இருக்கின்றதே தவிர மற்றவர்களுக்காகவோ நாட்டிற்காகவோ இல்லை. தனிப்பட்ட ஜெபத்தில் எத்தனை பேர் தன் நாட்டை ஆள்வோருக்காக, புனித பவுல் சொல்வது போல 1 தீமோத்தேயு 2:2 சொல்லுவது போல நாட்டை ஆள்பவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். நன்றாக யோசித்து பார்ப்போம். வேண்டும் என்றால் ஆலயத்தில் நாம் ஜெபிக்கலாம், கூடி ஜெபிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட ஜெபத்தில் நமது குடும்ப தேவைகளுக்காக தான் நாம் ஜெபிக்கின்றோமே தவிர நமது நாட்டை ஆள்வோருக்காகவோ அல்லது வியாதியஸ்தர்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ ஜெபிப்பது கிடையாது. நமது ஜெபத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய துதி, பாவ அறிக்கை, நன்றி அறிதல், மற்றவர்களுக்கான விண்ணப்பம் காணப்படாத பொழுது அது ஒரு ஜெபமாகவே ஆண்டவர் அதை கருதுவதில்லை. அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கவில்லை என்றால் எப்படி அந்த நாட்டிற்கு அவர் சேமத்தை கொடுக்க முடியும்? நன்றாக யோசிப்போம். 3வது காரியமாக அவர் சொல்லக்கூடியது எனது முகத்தை தேடுங்கள் என்று. ஆம், மோசே சொல்கின்றார் யாத்திராகமம் 33:15 ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்களோடு வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கிளம்ப மாட்டோம் என்று. அப்படி நாம் சொல்லுகின்றோமா? ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உலகத்தை நாங்கள் நோக்கவில்லை அப்பா, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும், நீர் உமது பிரசன்னத்தினால் இந்த இடத்தில் இறங்கி வந்து நீர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி கொடும், அந்த விவிலியத்தின் மூலமாக எங்களுக்கு அதை கோடிட்டு காண்பியும் என்று எத்தனை முறை நாம் ஆண்டவருடைய முகத்தை தேடுகின்றோம், உலகத்தை இல்லாமல். ஆம் அன்பானவர்களே, இதையும் ஆண்டவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். 4வதாக கடைசியாக தங்களது பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். ஆம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? காரணம், நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் விட முடியலை,
நான் கோயிலுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், அது போதாதா, என்னால் முடியலையே, முடிஞ்சிச்சுனா தான் நான் விட்டுருவனே இந்த காரியத்தை என்று சொல்லி நாம் நம்மை நாமே நியாயப்படுத்தி கொண்டு பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, இந்த பலவீனங்களை போக்கக்கூடிய பலத்தை மட்டும் நீர் எங்களுக்கு கொடுமப்பா என்று சொல்லி ஆண்டவரிடம் பலத்தை வாங்கி நாம் ஜெபித்தோம் என்றால், நிச்சயம் நமது ஆண்டவருடைய முகத்தை தேடினோம் என்றால், நம்மை தாழ்த்தினோம் என்றால், உண்மையான ஜெபத்தை நாம் பண்ணினோம் என்றால், நிச்சயம் ஆண்டவர் அதை பார்த்து அவர் சொன்ன வாக்கின்படி நிச்சயம் நமது நாட்டிற்கு நலத்தை கொடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களது ஜெபத்தை மாற்றி அமைக்க, எங்களது தேவைகளுக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இனிமேல் உலகத்தின் தேவைகளுக்காகவும் எங்களது நாட்டினுடைய தேவைக்காகவும் தகப்பனே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தருளும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.